வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான தமிழ் கவிதைக்குள்ள போக போறோம். கூண்டுல அடைப்பட்ட ஒரு கிளியோட பாடல் வழியா சுதந்திரத்தோட ஏக்கத்தையும் வார்த்தைகளோட சக்தியையும் நாம புரிஞ்சுக்க போறோம். இது வெறும் ஒரு கதை மட்டும் இல்ல, தமிழ் மொழியோட ஆழமான சில ரகசியங்களையும் நமக்கு சொல்லிக் கொடுக்க போகுது. இந்த கவிதையோட மொத்த ஆன்மாவே இந்த ஒரு வரியில தான் இருக்கு. என் இனத்தோடு சேர்ந்து கொள்வது பாவமா? இது சும்மா ஒரு கேள்வி இல்ல, இது சிறைப்பட்ட ஒரு உயிரோட குரல். வாங்க, இந்த குரலுக்கு பின்னாடி இருக்கிற கதைய என்னன்னு விரிவாக பார்க்கலாம். சரி, கதைக்குள்ள போலாம். முதல் காட்சி ஒரு கிளியின் மன்றாடல். இங்க அன்புக்கும் அடிமைத்தனத்துக்கும் நடுவுல நடக்கிற ஒரு மென்மையான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு உரையாடலை நம்ம கேட்க போறோம். இது ரெண்டு வெவ்வேறு உலகங்கள் சந்திக்கிற ஒரு இடம். இந்த உரையாடல்ல ரெண்டு முக்கியமான குரல்கள் இருக்கு. ஒன்னு பவளம். அவ கிளிய ரொம்ப நல்லா பாத்துக்கறா, அதுக்கு ஆறுதலா பேசி நல்ல சாப்பாடெல்லாம் தர்றா. இன்னொன்னு குரல் அந்த கிளியோடது. ஆனா அது வெறும் பறவை இல்லங்க, அது இயற்கையோட ஒரு சின்னம், சுதந்திரத்துக்காக ஏங்குற ஒரு உயிர். பவளம் என்ன சொல்றான்னு கேளுங்க. நான் உனக்கு மிளகா தர்றேன், கொய்யாப்பழம் தர்றேன், உனக்கு என்ன கவலை? அவளை பொறுத்த வரைக்கும் அவ செய்யறது எல்லாமே அன்புதான். நல்ல சாப்பாடு, அழகான கூண்டு, ஊஞ்சல். ஒரு கிளிக்கு சந்தோஷமா இருக்க இதுக்கு மேல என்ன வேணும்? இது அவளோட அப்பாவித்தனமான ஒரு கேள்வி. இப்போதான் கதையில ஒரு திருப்பம் வருது. அடுத்த பகுதி வாக்குறுதிகளும் ஏக்கமும். பவளம் கொடுக்கிற அன்பான வாக்குறுதிகளுக்கும் அந்த கிளியோட மனசுல அடக்க முடியாத ஏக்கத்துக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளி இங்கதான் நமக்கு நல்லா தெரிய வருது. இப்ப கிளியோட பதில கேளுங்க. அது பவளத்தோட அன்பை வேண்டான்னு சொல்லல, ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஆழமான ஏக்கத்தை சொல்லுது. கூண்டுல என்ன அடைச்சு வச்சுட்டு என்கிட்ட கொஞ்சற மாதிரி பேசுறியே, இதே மாதிரி உன்ன ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சா உனக்கு சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு திருப்பி கேக்குது. எவ்வளவு ஒரு ஆழமான கேள்வி இல்லையா? அப்போ அந்த கிளி நிஜமா என்னதான் கேக்குது? அதுக்கு நல்ல சாப்பாடோ பொருளோ வேணாம், அதுக்கு அதோட வாழ்க்கைய திரும்ப வேணும். சிறக விரிச்சு வானத்துல பறக்கணும், அதுக்கு வேணுங்கிற பழத்தை அதுவே தேடி சாப்பிடணும், அதோட கூட்டத்தோட போய் சேரணும், உயரமான ஒரு மரக்கிளையில உட்காந்து பாடணும். இது வெறும் ஒரு பறவையோட கனவு இல்ல, இது ஒவ்வொரு உயிருக்கும் இருக்கிற சுதந்திரத்துக்கான கனவு. இங்கதான் கவிதை உணர்ச்சியோட உச்சகட்டத்துக்கே போகுது. அந்த கிளி தன்னோட நிலைய காந்தியோட வார்த்தைகளோட ஒப்பிடுது. அடிமைத்தனம் ஒழியணும்னு காந்தி சொன்னாரே, ஆனா நீ என்ன இந்த சிறையில வச்சு கொல்றிய, இது சரியான்னு கேக்குது. இது வெறும் கூண்டுல இருக்கிறது இல்ல, இது ஒரு கொலைக்கு சமம்னு அந்த கிளி வாதாடுது. பாருங்க, ஒரு சின்ன கிளியோட போராட்டத்தை எவ்வளோ பெரிய விஷயத்தோட கவிஞர் இணைக்கிறாருன்னு. கிளியோட இந்த உருக்கமான பேச்சு கதையோட கடைசி பகுதிக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. சுதந்திர பறவையின் ஆனந்தம். வார்த்தைகள் எப்படி ஒரு மனசை மாத்த போகுதுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். கிளியோட வார்த்தைகள், அதோட வலி, அதோட ஏக்கம் எல்லாம் பவளத்தோட மனச உருக்கிருச்சு. அவளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. அன்புங்கிறது புடிச்சு வைக்கிறது இல்ல, சுதந்திரமா விடுறதுதான் அவ புரிஞ்சுக்கிறா. இதோ அந்த தருணம் வந்துருச்சு. பவளம் அந்த கூண்ட திறந்து விடுறா. இது வெறும் கதவை திறக்கிற செயல் இல்ல, இது ஒரு புரிதலோட, கருணையோட, உண்மையான அன்போட செயல். கவிதையில இருந்த மொத்த பதற்றமும் இந்த ஒரு நொடியில தணிஞ்சு போகுது. சுதந்திர காத்துல பறந்து போன அந்த கிளி என்ன சொல்லுது பாருங்க. பச்சை சிறக விரிச்சு நான் வானத்துல பாட்டு பாடிக்கிட்டே பறப்பேன், உயரமான கிளையில உட்கார்ந்து ஒன்ன கூப்பிடுவேன். இது வெறும் பாட்டு இல்ல, இது விடுதலையோட கொண்டாட்டம். கூண்டுல இருந்தப்ப சோகமா பேசின அதே கிளி இப்ப அதோட குரல்ல சுத்தமான சந்தோஷம் மட்டும்தான் இருக்கு. சரி, இந்த கவிதை ஏன் நம்ம மனசை இவ்ளோ ஆழமா பாதிக்குது? அதுக்கு கதை மட்டும் காரணம் இல்ல, கவிஞர் பயன்படுத்தின வார்த்தைகளும் அந்த வார்த்தைகளோட ஒலிகளும் தான் இந்த உணர்ச்சிகளை நமக்குள்ள உருவாக்குது. எப்படி ஒரு மொழி ஒரு கூண்ட கட்டவும் செய்யுது, ஒரு ஆன்மாவை விடுவிக்கவும் செய்யுது. வாங்க, கவிஞர் என்ன ரகசிய ஆயுதத்தை பயன்படுத்தினாருன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கவிதையோட கட்டமைப்புக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போக போறோம். கவிஞரின் ரகசிய ஆயுதம் அப்படின்னா என்ன? வெறும் வார்த்தைகளை தாண்டி உணர்ச்சிகளை உண்டாக்க அவர் என்ன டெக்னிக் பயன்படுத்தினாரு? தமிழ்ல ஒரு கவிதையோட சக்தி வெறும் வார்த்தைகள்ல மட்டும் இல்ல, அந்த வார்த்தைகளை உச்சரிக்கிற ஒலிகள்லயும் இருக்கு. ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு சத்தம் இருக்கு இல்லையா? அந்த சத்தம் ஒரு குறிப்பிட்ட உணர்வையும் ஒரு காட்சியையும் நம்ம மனசுல உருவாக்கும். இந்த கவிதையோட இதய துடிப்பே இந்த ஒலிகள்ல தான் ஒளிஞ்சிருக்கு. கவிஞரோட அந்த டெக்னிக்கை புரிஞ்சிக்க நாம தமிழ் இலக்கணத்துக்குள்ள ஒரு சின்ன எட்டி பார்க்க போறோம். பயப்படாதீங்க, இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நாம பார்க்க போறது பெயர் சொல், அதாவது ஒரு நபரையோ இடத்தையோ பொருளையோ குறிக்கிற ஒரு சொல். பாருங்களேன், நம்ம தமிழ் மொழி எவ்வளவு துல்லியமானதுன்னு. பெயர் சொல்லையே 6 வகையா பிரிக்குது. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர்னு. இந்த மாதிரி துல்லியம் இருக்கிறதுனால தான் கவிஞர்களால அவங்க நினைக்கிறத ரொம்ப சரியா நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியுது. இப்போதான் நாம அசல் விஷயத்துக்கே வரோம். பொருளை உருவாக்கும் ஒலிகள்.
தமிழ்ல ஒரு சின்ன ஒலி மாற்றம் ஒரு வார்த்தையோட அர்த்தத்தையே தலைகீழா மாத்திடும். இது ஒரு மேஜிக் மாதிரி. இதுதான் தமிழ் மொழியோட ஒரு அழகான சவால். நிறைய எழுத்துக்கள் கேட்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஆனா அதோட அர்த்தம் சுத்தமா வேறையா இருக்கும். இது மொழிய கத்துக்கிறவங்களுக்கு ஒரு சவாலா இருக்கலாம், ஆனா கவிஞர்களுக்கு இது ஒரு பெரிய வரம். இந்த அட்டவணையை பாருங்களேன். லா, ப்ளா, ழா இந்த 3 ஒலியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கேட்கும். ஆனா அலை அப்படின்னா கடல்ல வர்ற வேவ், அழை அப்படின்னா சேரு, அழை அப்படின்னா கூப்பிடுறது. பாத்தீங்களா, ஒரு சின்ன ஒலி மாற்றம் எவ்ளோ பெரிய வித்தியாசத்தை உருவாக்குதுன்னு. இந்த ஒலி வித்தியாசம் லாவுக்கு மட்டும் இல்லைங்க. ரா, ரா, அப்புறம் நா மாதிரியான நிறைய எழுத்துக்களுக்கு இருக்கு. ஒரு கவிஞரை பொறுத்த வரைக்கும் சரியான ஒலியை தேர்ந்தெடுக்கிறது ஒரு ஓவியர் சரியான நிறத்தை தேர்ந்தெடுக்கிற மாதிரி. அதுதான் அந்த கவிதைக்கு உயிரே கொடுக்குது. இப்போ திரும்பவும் கவிதைக்கே வருவோம். கவிஞர் தன்னோட வார்த்தைகளை எவ்ளோ கவனமா தேர்ந்தெடுத்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு சொல்லோட ஒளியும், அந்த கிளியோட வலியையும், பவளத்தோட மனமாற்றத்தையும், சுதந்திரத்தோட சந்தோஷத்தையும் நம்ம காது வழியா மனசுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்குது. அதனால சரியா உச்சரிக்கிறதுங்கிறது வெறும் சத்தம் இல்ல, அது அர்த்தத்தோட பேசுறது. இந்த கவிதை நமக்கு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குது. வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கு, ஒலிகளுக்கு சக்தி இருக்கு. அதனால அடுத்த தடவை நீங்க ஒரு பாட்டை கேட்கும்போதோ இல்ல இயற்கையோட சத்தத்தை கேட்கும்போதோ ஒரு நிமிஷம் நின்னு கவனிங்க. நீங்க தினமும் கேட்கிற ஒலிகள்ல என்ன கவிதை ஒளிஞ்சிருக்கு? இந்த கிளியோட பாடல் மாதிரி எந்த கதை உங்க கவனத்துக்கு